ஸோ அதே கேஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்படி இங்கே நல்லா இருப்பீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் என்ன தான் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ ரீல்ஸ் வீடியோ போட்டால் பார்த்தீங்கன்னா ஹிட்டே ஆக மாட்டேங்க ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு சேனலில் பார்த்துங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இப்படி கூட பார்த்தீங்கன்னா வியூஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும். ஓகேங்களா? யூடியூப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட மைண்ட் செட் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வேலை பண்ணி நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வேலையில் ரீச் ஆகலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ப்ரோ நானும் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டேன் ப்ரோ. லைக்ஸ் போக மாட்டேங்குது, வியூஸ் போக மாட்டேங்குது, வாட்சர்ஸ் போக மாட்டேங்குது, சப்ஸ்கிரைபர்ஸ் சேர மாட்டேங்குது ப்ரோ. எல்லாமே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வாட்சர் வந்துருச்சு ப்ரோ, ஆனால் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது ப்ரோ. அதுக்கு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் குரூப், என்னுடைய குரூப்பு, என்னுடைய நம்பர் தான் அது அட்மினாக இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து வாட்சர்ஸ்லேருந்து டாலர் இன்க்ரீஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கம்மியான ரேட்டில் உங்களுக்கு பண்ணித்தரோம். ஓகேங்களா? நீங்கள் வந்து எங்கெங்கேயோ போய் பார்த்தீங்கன்னா யாரே தெரியாதவங்க பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஃபாக பார்த்தீங்கன்னா பண்ணித்தரலாம். ஓகேங்களா? பாருங்கள், ஒரே நாளைக்கு பார்த்தீங்கன்னா 598 ரூபா பார்த்தீங்கன்னா ஏறி இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா டாலர் இன்க்ரீஸ் தரும் ப்ரோ. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் வேணும் ப்ரோ, மானிட்டேஷன் ஆன சேனல் ப்ரோ, 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அதுக்கும் பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி சேனல் எந்த ரேஞ்சில் வேணும்னு பார்த்தீங்கன்னா கேளுங்க. இந்த மாதிரி சேனல், இந்த இப்போ ஷோ பண்ணுற சேனல் பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் மானிட்டேஷன் வந்து எனேபிள் ஆகிடுச்சு. வெறும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3900 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா தரணும். ஓகேங்களா? ஓப்பன் பண்ணிட்டாக்கா சார் வேறு யாரும் தருவாங்கன்னு தெரில. ஓகேங்களா? இந்த மாதிரி மானிட்டேஷன் ஆன சேனல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தரோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணி தரோம். ஓகேங்களா? சரி, ஓகே ப்ரோ, எனக்கு அந்த டிப்ஸை சொல்லுங்கள் ப்ரோ. நான் இதெல்லாம் விருப்பமில்லை, நான் நேர்மையாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னா ஓகே. அப்போ ஏன் ப்ரோ இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நேர்மையாக வந்து ஏற்றுறாங்க. பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா இது அவங்க அமௌண்ட் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஏற்றி தராமல் இருக்காங்க. ஓகேங்களா? அந்த ஒரு இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஓகே கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சேனல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 46 போஸ்ட் தான் போட்டிருக்காங்க, 2,15,000 ஃபாலோவர்ஸ். இது எப்படி ப்ரோ 46 போஸ்ட் 2 லட்சமா? அதில் எந்த ஒரு கண்டென்ட்டுமே இருக்காது. ஆனால் வியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் இருக்கும். அவர் மில்லியன் கணக்கில் வியூஸ் போன எல்லாமே பண்ண ஒரு ஸ்டாட்டிக் தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். என்னன்னா இந்த ரீல்ஸை ஃபஸ்ட்டு கேளுங்க. 80,000 ஜிபே பண்ணுங்க ப்ரோ. சரி, ஓகே. ஸோ அவர் என்னதுன்னா அந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா வெறும் 8,000 ரூபா தான் ஜிபே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா 80,000 ரூபாய் ஜிபே பண்ண சொல்லுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பாக படிக்கிறார். அட்லீஸ்ட் அவர் தப்பாக படிக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, அவர் படிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவருக்கு படிக்க தெரியும். ஆனால் அவர் இது வேணுக்கிட்டு பண்ணுறாரு. எதுக்கு அப்படின்னா இப்போ நம்ம மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் நம்ம ஒருத்தன் தப்பாக பண்ணிட்டா அப்படின்னா அவனை கழுவி ஊற்றுவாங்க. கமெண்டில் மட்டும் போய் பாருங்களேன். அது 8,000, ஐயோ அது நான் படிக்கவே இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. அதில் வந்து நிறைய பேர் பரமா படிடா அப்படின்னு சொல்லுங்கள். டே பரமா, அவன் உங்களை வச்சு பார்த்தீங்கன்னா வியூஸ் பார்க்குறான்டா பரமா, அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்கடா. அவனுக்கு வந்து எல்லாமே தெரியுங்க எப்படி. இது ஒரு ரீல்ஸ். இன்னும் ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா 1. இந்த நார்மலாக வியூஸ் போயிருக்கணும், அதெல்லாம் கரெக்டாக படிச்சு பாருங்க. இது பாருங்களேன், இது கூட ஓகேங்க. ஓகேங்களா? இது கூட ஓகே ப்ரோ. இது ப்ரோ 200 ரூபா ஜிபே பண்ணுங்க, 2 ரூபா அனுப்பிவிட சொல்லுங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நோட் பண்ண வைப்பேன். இதை பாருங்க ப்ரோ, 1000 ரூபா ஜிபேக்கு 10,000 ரூபா இருக்காரு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே ப்ரோ, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த மாதிரி தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளை பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுவாங்க. ஓகேனா? அந்த ரீலை ஃபுல்லாக பார்ப்பாங்க. எதுக்குன்னா 80,000 ரூபான்னு சொல்லிட்டோம், அதனால் அந்த ரீலை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபுல்லாக பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்வி ஊற்ற கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த இன்ஸ்டாகிராமுக்கு பார்த்தீங்கன்னா நல்லதாக போகிறானா கெட்டதாக போகிறான்னு தெரியாது. அதே தான் யூடியூபுக்கும். யூடியூப் இன்ஸ்டா கொண்டு தான் அந்த யூடியூபுக்கு இவன் நல்ல ரீல்ஸ் போகிறானா கெட்ட ரீல்ஸ் போகிறானாலாம் தெரியவே தெரியாது. நம்ம பார்க்குற அந்த என்கேஜ்மெண்ட் இருக்குது தெரியுமா, அதை வச்சு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அளவுக்கு போகும். இப்போ ஒரு வீடியோ போட்டிங்க, நிறைய நிமிஷம் பார்க்குறாங்க. இப்படி நம்ம இப்போ 8,000 ரூபா சொல்லி 80,000 ரூபா சொன்னோடனே நம்ம மைண்ட் என்ன போகணுமோ பண்ண போகிறான்டா அப்படின்னு வீடியோவை ஃபுல்லாக பார்ப்போம். அது அவனுக்கு ஒரு பெனிஃபிட். ரெண்டாவது பெனிஃபிட் என்னென்னா நிறைய கமெண்ட் வருது. கமெண்ட் வர மூலமாக இந்த வீடியோவில் இன்னொன்று நல்லதாக அவன் பண்ணியிருக்கான் அப்படின்னா யூடியூப் அல்காரிதம் எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடுறப்ப இந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டிவாக யோசிச்சு போடுங்க. ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா தப்போ சரியோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்க வைக்கிற மாதிரி போட்டிங்கன்னா நீங்கள் தான் கிங். ஓகேவா? இது ஒரு ட்ரிக்கு. ரெண்டாவது ட்ரிக் என்ன அப்படின்னா, இது ஒரு சேனலு. இன்னொன்று வந்து நான் வந்து சொல்கிறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டாப் 3 பெஸ்ட்டு ஃபுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பர் 1 பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபேவரட் அப்படின்னு சொல்லுவாங்க. மிஸ் பண்ணிடுறாங்க சொல்லுவாங்க. இப்போ அவங்க எப்படி வருவாங்க, டாப் 3, டாப் 2, டாப் 1 கடைசி தான் வருவாங்க. அப்போ உங்களை வீடியோ ஃபுல்லாக பார்க்க வைப்பாங்க. எப்படின்னா
பெஸ்ட்டு ப்ரோட்டீன் ஃபுட்ஸு டாப் 3 அப்படின்னு சொல்லிடுவாங்க. எனக்கு டாப் 1 பார்த்தீங்கன்னா ரொம்ப அது வெறும் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. வெறும் ரொம்ப கம்மியான காசில் உங்களுக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. டாப் 3 டாப் 2 டாப் 1 வர வச்சு அது லாஸ்ட் தான் கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக் தான். ஓகேங்களா? வீடியோ ஃபுல்லாக பார்க்க வைக்க அவங்க பண்ணுற ஒரு ட்ரிக்ஸு, மைண்டு ப்ளோவிங் ட்ரிக்ஸு. அந்த மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் பண்ணிட்டு போகலாங்க. ஷார்ட்ஸ் வியூஸ் இன்க்ரீஸ். ஓகேங்களா? வீடியோ பார்த்து வைக்கவே ரொம்ப நன்றி. டாடா. பை பை. நல்ல எஸ்ஸேங்க நல்ல நடக்கும்.